செங்கோட்டையனை ப்ரோவோக் பண்ணதும் இப்போ எடப்பாடி தான். அதன் பலனை அவர் 2026 தேர்தலில் நாட் ஓன்லி இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கொங்கு பெல்ட்டில் அனுபவிப்பார். ஏன்னா கொங்கு பெல்ட்டில் அந்த சமூக மக்களிடையே செல்வாக்கு பெற்றவர் செங்கோட்டையன். இப்போ அவருக்கு இப்படிப்பட்ட அநீதியை இவர் இழைத்தார். 2 பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் செங்கோட்டையனுடைய கான்ட்ரிபியூஷன் டு த ஏடிஎம்கே இஸ் மச் மோர் தேன் மிஸ்டர் எடப்பாடி. எடப்பாடி கிளை செயலாளராக இருக்கும்போது மாவட்ட செயலாளராக இருந்தவர் செங்கோட்டையன். அதனால் செங்கோட்டையனுடைய கான்ட்ரிபியூஷனை கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கணும், மதிச்சிருக்கணும் எடப்பாடி. செங்கோட்டையனும் சில எக்ஸஸாக நடந்துக்கிட்டாருன்னு வச்சிங்களேன். தலைமையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜூனியரான ஆள் கூட தலைமையில் இருந்துட்டான்னா கெடுலாம் போடக்கூடாது. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் இவங்களை சேர்த்துக்கணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னா அவங்க நடவடிக்கை தான் எடுப்பாங்க. ஸோ டோட்டலாக இட் இஸ் எ லாஸ் டு ஏடிஎம்கே. இப்போ ஏடிஎம்கே தன்னுடைய ரிலவன்ஸை அதாவது ரிலவன்ஸ்னால் டிஎம்கேவை தோக்கடிக்கும் சக்தி என்பதிலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிசீட் ஆகிட்டுருக்கு. பிஜேபியோட சேர்ந்ததுக்கப்புறமே அது ரொம்ப இதாகிடுச்சு, வீக் ஆகிடுச்சு. மைனாரிட்டிகள், தலித்துகள், இவங்கெல்லாம் இஸ்லாமியர்கள்லாம் அதை கூட்டவருந்து விலகிட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் மாதிரி ஆட்களை நீங்கள் ரொம்ப ப்ரோவோக் பண்ணுறதால அது அதிமுகவை இன்னும் சேதாரத்துக்கு தான் ஆளாக்கும். இப்போ செங்கோட்டையன் என்பவர் ஏதோ ஈரோடு மாவட்ட தலைவர்ல, தமிழ்நாடு பூராவும் அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவர் நலம் விரும்பிகள் இருக்காங்க. அதனால் இது ஒரு பெரிய எக்ஸோடாஸ் ஆகும்.